இப்ப இதை வாங்கிக்க போறீங்களா இல்ல நான் காஃபி எடுத்துட்டு போட்டுமா? பாரதி, எங்க போற? அதுக்குள்ள ஏன் போற? கொஞ்ச நேரம் இரு. காஃபி குடிச்சதான் கையோட கப்பை வாங்கிட்டு போ. பார்வையில எரிச்சிருவ போலயே. என்ன இப்படி முறைக்கிற? என்ன பாரதி, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு? எனக்கு எதிராக உனக்கு கிடைச்ச ஆதாரம் கடைசி நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம காத்தோட காத்தா போயிடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்கிட்ட இருந்த அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு போய் சுத்தியில வச்சு சில்லு சில்லா உடைக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். ஃபேண்டாஸ்டிக். பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த காஃபியை குடிக்கிறப்போ என்ன ஃபீல் வருதுன்னா அதை விட செம்ம ஃபீல் அந்த லேப்டாப் உடைச்சப்போ. எங்க பாரு, நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுதான் இந்த பவானி. நீ ஆதிக்கிட்ட சொல்லி போலீஸ கூட்டிட்டு வந்ததுக்கு உன் பொண்ணு உன் கையில கிடைக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொம்மையில கட்டி வச்சேன். அதையும் மீறி அவளை நீ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. எனக்கு வேண்டாத விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுல உன் பொண்ணு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. நான் சாக மாட்டேன், என்ன சாக விட்டுறாத, காப்பாத்து. உனக்கு நான் அவ்வளோ சொல்லியும் கூட என் பொண்ணை ஈவு இறக்கம் இல்லாம சோளக்காட்டு பொம்மையோட ஒன்னா சேர்த்து வெயில்ல கட்டி போடணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேணாமா? என் பொண்ணு மேல கை வச்ச உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்? சந்தோஷமா போய் சேர்ந்துரு. என்ன பவானி, சொர்க்கத்துல இருக்கியா நரகத்துல இருக்கியான்னு குழப்பமா இருக்கா? உன் கண்ல மரண பயத்தை பார்த்துட்டேன். உயிரே போயிடுச்சுன்னு பயந்துட்டல்ல? நான் காஃபில கலந்தது விஷம் இல்ல, சாதாரண மயக்க மாத்திரை. வரட்டா? பாய். பவானி, ஒரு சின்ன அட்வைஸ். இனிமே காஃபி குடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து சூதானமா குடி. இருக்கிற கான்ல விஷத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரியுதா? வரட்டுமா? பாய். பாரதி, எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சா? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி எங்க வந்தேன்? ஒரு நிமிஷம். இந்தாங்க, தண்ணி குடிங்க. இது வைத்தியர் தாத்தாவோட வீடு. உங்களுக்கு கத்தி குத்து பட்டிருந்தது. ஆத்துல வந்த உங்களை ஐயா தான் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. அவரு கூட இன்னைக்கு காலையில தான் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போனாரு. இப்பவே அந்த பிரச்சனை எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த பவானி பாரதியை என்ன பண்ணிருப்பான்னு
எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நான் உடனே போய் பாரதியை காப்பாத்தி ஆகணும். என்னால அந்த பாரதி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. பவானின்னு சொன்னீங்க, அப்புறம் பாரதின்னு சொன்னீங்க. இவங்கெல்லாம் யாரு? உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்பவாவது நான் ஏன் இவ்வளவு அவசரமா சென்னை போய் ஆகணும்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஐயோ, சார் 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 சார், உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது சார். பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மனசை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில கண்டிப்பா நீங்க வெளியே போக நான் அனுமதிக்க மாட்டேன். அது சரியாவும் இருக்காது. நீங்க சொல்றத பார்த்தா அந்த பவானி ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க போல இருக்கே. நீங்க போய் அவங்க கிட்ட மாட்டி உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வைத்தியர் ஐயா வந்ததுக்கு அப்புறமா நீங்க இங்க இருந்து போறதுதான் சரியா இருக்கும். ஐயோ, வாவ், எப்படி எப்படி நீ நினைக்கிறத அவரு புரிஞ்சுக்குவாரு, அவரு நினைக்கிறதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரியல? உங்கள மாதிரி தெய்வீக காதல் ஜோடி யாருமே இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஓகே, நீ சொல்றத உண்மைனே வச்சுக்கலாம். நான் நம்புற மாதிரி நீ அத ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்புறம் நீ சொல்றது சரின்னு ஒத்துக்கலாம். மித்ரா, வந்த வேலையை பாக்குறத விட்டுட்டு எதுக்காக இவ கூட வம்பு வளர்த்துட்டு இருக்க? அதுக்காக அவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா நிக்க சொல்றியா? நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நந்தினி. அவ இன்னும் என்னெல்லாம் கதை சொல்றான்னு கேப்போம். சரி, ஓகே. எனக்கு அதோ அங்க இருக்கிற கிரீன் கலர் சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஆதியை இங்க வர வச்சு எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன். அவர் கரெக்டா இந்த கிரீன் கலர் புடவையை எடுத்து கொடுப்பாரு. அப்படியா? அப்படிதான். கண்டிப்பா நடக்கவே நடக்காது. மித்ரா, எதுக்கு இப்ப நீயும் நானும் இதுக்கு அடிச்சுக்கணும்? ட்ரை பண்ணி பார்த்துட்டா போச்சு. வேணும்னா நீயும் ஒரு கலர் சூஸ் பண்ணு. ஆதி அந்த புடவைய கரெக்டா எடுக்கிறாரான்னு பாப்போம். சரி, பார்க்கலாம். எனக்கு அந்த ரெட் கலர் புடவை எடுங்க. சரிங்க மேடம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதைத்தான் அவர் கரெக்டா செலக்ட் பண்ணுவாரு. இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். அண்ணே, எனக்கு இந்த ஷார்ட்ஸ் வாங்கி கொடுங்கண்ணே. எடுத்துக்கடா. சரிண்ணே. ஆதி, ஏய், ட்ரெஸ் நல்லா இருக்கே. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்ன மித்ரா? வாங்க சொல்றேன். சரி, இந்த வரேன்டா.